வணக்கம் வணக்கம். ஓகே, ரொம்ப நன்றி. இப்போ இனினா நம்ம செரக்கேர் மூலமா பயனடைஞ்சவங்க நம்ம மேடம் வராங்க. நம்ம முன்னாடி வாங்க ப்ளீஸ். ஆரம்பத்தில் அவங்க எப்படி வந்தாங்க, அவங்க உடம்புல என்ன மாதிரியான தொந்தரவுகள் வலிகள் இருந்தது, இப்போ எப்படி முன்னேற்றங்கள் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். ஃபஸ்ட்டு இவங்க டீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி கேட்போம், என்ன டீமில் இருக்காங்க அப்படின்றத முதல்ல கேட்போம். ஏன்னா இங்கே வர்றவங்க நாங்கள் 3 டீமாக பிரிச்சிருக்கோம். ஸோ இவங்க என்ன டீம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். வாரியர்ஸ் டீம். வாரியர்ஸ் டீமோட கேப்டன் யாரு? புள்ளன்னு சொல்லி பழகாச்சு. பிரபு தம்பி. புள்ளன்னு சொல்லி பழகிற அளவுக்கு வந்தாச்சு. சரி, நம்ம பிரபு பிரதர் தான் வாரியர்ஸ் டீமோட கேப்டனா இருக்காரு. சரி, உங்களோட பேர்? வணக்கம், என் பேர் மஞ்சுளா. நான் வந்து ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு எனக்கு தெரியாது இங்கே ஸ்டார்ட் பண்ணுறது. என் வீட்டுக்காரர் தான் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கால் வலி, பேக் வந்து டேமேஜாக இருக்குது, எனக்கு ஆப்ரேஷன் சொன்னாங்க. ஆப்ரேஷன். ஹலோ, கேட்கல. வலி ஜாஸ்தியாக இருக்கும்போது தான் எங்கள் வீட்டுக்காரே கூட்டிகிட்டு வந்தார். வந்து நான் இதுக்கு முன்னாடி புத்தருக்கு எடுத்திருக்கேன், இவங்களுக்கு எனக்கு தெரியாது. இங்கே வந்து மேம் தான் இருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவங்க அந்த புட்டருக்கு எடுக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப கால் வலி இருக்கும். அது மாத்திரைலாம் யூஸ் பண்ண, அது அந்த தெரப்பி எடுக்கும்போது மாத்திரையே யூஸ் பண்ணல. நான் தெரப்பி எடுத்து முடிக்கிறதுமே நான் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் கொரோனா வந்ததெல்லாம் மேம் வந்து அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது போக முடியாத ஒரு ஃபீல் இருந்தது. நானும் எல்லாருக்கே சொல்லிட்டு இருப்பேன். அந்த இது இருக்கிறதுனால என்னால் ஒரு மாத்திரை கூட போடாமல் நல்லா இருந்தேன். இப்போ வந்து வலி இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ வந்ததுலேருந்து திரும்பியும் பேக் பெயின் எதுவும் இல்லை. எனக்கு மோஷன் ப்ராப்ளம் இருக்குது. எனக்கு தலைவலி அடிக்கடிக்கு வரும். ஏன்னா இந்த மாதிரி தலை ஈரமாகவே வச்சுருக்கிறத அடிக்கடிக்கு தலைவலி வரும். இப்போ அந்த மாதிரி ஈரமாக இருந்தால் கூட எனக்கு தலைவலியெலாம் வரலை. கால் வந்து பாதம் நடக்க முடியாததான் வந்தேன் அன்னைக்கு. அப்படியே ஊன்னா வலிக்கும் கால். இப்போ வந்து அந்த வலியெல்லாம் இல்லை. நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கங்க. செரக்கர் அடிக்கு வந்து நீங்கள் வளர்ந்து பயனடைகிறத மற்றவங்களுக்கும் சொல்லுங்க. நான் இப்போ நீங்கள் இவ்வளோ ப்ராப்ளம் சொன்னீங்கல்ல, இந்த ப்ராப்ளம் எல்லாமே எவ்வளோ நாட்களாக உங்கள் உடம்புல இருந்துச்சு? எவ்வளோ நாட்கள் உங்கள் உடம்புல வந்து இருந்தது? வருடக்கணக்காக இருந்தது. சரி, இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால என்ன மாதிரியான தொந்தரவுகள்லாம் உங்கள் உடம்புல நீங்கள் பார்த்தீங்க? இப்போ இந்த பெயின் இருந்தால் என்னால் இதை செய்ய முடியாது, அதை செய்ய முடியாதுன்ற மாதிரி இருக்கும்போது உங்களை அன்றாட வேலைகளில் எதெல்லாம் வந்து உங்களுக்கு ட்ரகிள் ஆச்சு? நான் எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கும். ஒரு பாத்ரூம் போனால் கூட 2 பேருக்கு தேவைப்பட்டது. அந்த மாதிரி இருந்தேன். இப்போ நல்லா நார்மலாக இருக்கேன். நான் இப்போ நிறைய ஆக்டிவாக இருக்கேன். எங்கே வேணாலும் போகிறேன் வரேன். ஃபஸ்ட்டு அதுதான் நாங்கள் கேட்குறோம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய லைவை தான் இப்போ இவங்களுக்கெல்லாம் பார்க்குறாங்க. நீங்கள் முதல் நாள் வரக்கூடிய லைவை நாங்கள் தான் பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ என்ன மாதிரியான ஒரு வழி தோற்றத்தில் நீங்கள் வந்திருப்பீங்க. இங்கே வந்து பயனடைஞ்சதை சரியானது எவ்வளோ சுலபமாக நம்ம சொல்லிடுறோம் இல்லையா? ஆனால் அதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்ட வழி நீங்கள் ரொம்ப தாங்கியிருக்கீங்க இல்லையா? ஸோ இப்போ இந்த தெரப்பி எத்தனை நாள் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இங்கே வந்து 16 நாள். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 16 நாட்கள் நம்ம தெரப்பி எடுத்திருக்காங்க. பாத வலி இருக்கு, இடுப்பு வலி இருக்கு, தலைவலி இருக்கு, நிறைய தொந்தரவுகளோட தான் அவங்க இங்கே வந்தாங்க. சரிங்களா? அந்த தொந்தரவுகளால பெட்டை விட்டு எழுந்துக்கிறதுக்கே கஷ்டம். சம்டைம்ஸ் யூரின் மோஷன், ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு கூட ஒருத்தவங்க எனக்கு ஹெல்ப்புக்கு வேணும். அந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் அவங்க இருந்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இந்த 16 நாளைக்கு பிறகு இப்போ அந்த மாதிரி ஆளை தேடுறீங்களா? இல்லை நீங்களே நல்லா போயிட்டு நல்லா வரீங்களா? இப்போ நானே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணேன். சூப்பர். இந்த 16 நாள் தெரப்பிக்கு பிறகு அவங்க முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு அவங்களே இப்போ சப்போர்ட் பண்றாங்க. ஹெல்ப் பண்ற அளவுக்கு அவங்க உடம்பு இப்போ என்ன இருக்கு, ரொம்ப நல்ல ஹெல்த் கண்டிஷன் அழகா வந்திருக்கு. சரிங்களா? சரி, இந்த தெரப்பி எடுத்தாலே சம் ரியாக்ஷன்ஸ் ஆகும். ஆரம்ப கட்டம் நம்ம அதை நிறைய புரிய வைக்கிறோம் நிறைய பேருக்கு இல்லையா? உங்களுக்கும் நீங்களும் ரொம்ப பலவீனத்தோட வந்தீங்கல்ல, அப்போ அந்த வலிகள்லாம் தூண்டி விட்டுச்சா? ஆமாம், எனக்கு வந்து 2 டேஸ் வந்து லூஸ் மோஷன் ஆச்சு. தேர்ட் வந்து இந்த பேக் வந்து இந்த மூச்சு பிடிக்கிற மாதிரி இருந்தது. மறுநாள் அதே வந்து எடுத்து நான் அதோட முடிஞ்சிச்சு. இப்போ என்னன்னா ஃப்ரீயாக இருக்கேன், ஆக்டிவாக ஓடி ஓடி வேலை பார்க்குறேன். அதுக்கெல்லாம் காரணம் இந்த 3 நாள் சிகிச்சையில் நடந்த ரியாக்ஷன்ஸ் தான். அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பலவீனங்கள் வெளியே ஏறுது இல்லையா? அப்புறம் 2 நாள் உங்களுக்கு வந்து 2 டேஸாக வந்து லூஸ் மோஷன் ஆகிட்டு இருக்கு. அப்புறமா நடுமுதுகு பிடிச்ச மாதிரி இடுப்புல மூச்சு விட முடியாத அளவுக்கு ஒரு வலி ஏற்பட்டிருக்கு. அப்படிலாம் வந்த உடனே அவங்க என்ன பண்ணலை? பயப்படலை. என்ன பண்ணலை? பயப்படலை. இப்போ இதெல்லாம் உடல்ல போய் நம்ம உடம்புல இருக்கிற பாதிப்பு வெளியேறதுக்கு அதை ஏற்றுக்கிட்டாலே அவன் வந்தது கடுமையான வலி. அப்போ இதுவும் சேர்ந்து வரும்போது அவன் உடம்பு என்ன ஆகிட்டு இருக்கும்? இன்னும் 2 நாள் லூஸ் மோஷன் ஆச்சுன்னா உடம்பு டயர்ட் ஆகுமா ஆகாதா?
ஆகும். அப்ப அம்மா ஏற்கனவே வலியோட இருக்காங்க, இதுவும் சேர்ந்து வந்துருச்சு, ஓவர் டயர்டா இருப்பாங்கல்ல, ஆனா அதை மீறியும் போகணும்னு சொல்லி வந்துட்டாங்கல்ல, அதான் நம்பிக்கை, அந்த தைரியம் தான், அந்த கட்ஸ் தான் இந்த அளவுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குன்னா குணப்படுத்தி கொடுத்துருக்கு. புரியுதுங்களா? இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூச்சு பிடிக்காத மாதிரி நடுவுல ஒரு வலி, அந்த வலியெல்லாம் வந்த உறவு தான் இப்ப இவங்க உடம்புல இருக்கக்கூடிய வலிகள்லாம் குணமாயிருக்கு. ஓகேங்களா? இப்ப என்னென்ன வலிகள்லாம் உங்களுக்கு இங்க இங்க தெரப்பியில குணமாயிடுச்சு, குறைஞ்சிருக்கா இல்ல நல்லா ஆயிடுச்சா? ஓகே, ஃபுல்லாவே இன்னைக்கு வந்ததுலேருந்து சுத்தமா வரல. தலைவலி ரொம்ப இருக்கும். இப்போ சுத்தமா அந்த பெயினும் இல்ல, தலைவலியே இல்ல. தலைவலிலாம் என்ன மாதிரி நேரத்துல உங்களுக்கு தலைவலி வந்துட்டே இருக்கும்? இல்ல வாரத்துல எத்தனை நாள் உங்களுக்கு அந்த தலைவலிகள் ஏற்படும்? கடைக்கு போயிட்டு வந்தாலும் இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப தலைவலிக்கும், வாமிட்டு வர மாதிரி இருக்கும். என் பஸ்ல எப்பவுமே தைலம் இருக்கு, இப்பெல்லாம் எதுவுமே தொடரதே இல்லை. வா சூப்பர்மா. இங்க வந்ததுல இருந்தே அவங்க தலைவலியை வந்து குணப்படுத்திருக்காங்க, தலையெல்லாம் இப்ப தொடர்றதே இல்லை, தினம் தினம் தலைவலிக்குமா, இப்ப அந்த வலியெல்லாம் சுத்தமா இல்லையா? ஓகேங்களா? எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க. அப்புறம் உங்களுக்கு பாத வலிகள்லாம் இருந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க இல்லையா? பாத வலிலாம் குறைஞ்சிருச்சு. இப்ப நான் திரும்பியும் நேற்று நைட் ஃபுல்லா டைலரிங் பார்த்ததால வலி பண்ணிட்டே தான் இருக்கேன். நான் பண்ணாம இருக்கேன். நைட்டு ஃபுல்லா நேற்று அர்ஜென்ட் வேலை இங்க வரணும் இன்னைக்குன்னா நான் நைட்டே உட்காந்துதான் முடியும். 5 மணிக்கு தான் படுத்தேன். 1 hour 1.5 hour தான் தூங்கியிருப்பேன். சூப்பர். அப்ப ஒர்க் பண்ணிக்கிட்டே இவ்வளவு ஹெல்த்தும் மெயின்டைன் ஆகுது, இதுவும் ரிசல்ட். கிளாப் பண்ணிக்கலாமா? ஏன்னா அவங்க குணமான பிறகு அவங்க வேலையையும் செய்யறாங்க, சரிங்களா? அப்ப அவங்க பாத்ரூம் போறதுக்கே கஷ்டப்பட்டவங்க எனக்கு துணியா தைக்கிற அளவுக்கு அந்த வேலைகளையும் பண்ணிக்கிட்டு இந்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங்காவும் இருக்கேன்னு பேசுறாங்கல்ல, இதாங்க ரிசல்ட். புரியுதுங்களா? இப்ப இங்க இருக்கவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க நீங்க? எல்லாரும் வந்து கண்டிப்பா இந்த தெரப்பி எடுத்தாகணும். ஏன்னா எனக்கு நல்லா மாதிரி மற்றவங்களுக்கு நல்லா தான் நிறைய பேருக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க கண்டினியூவா வாங்க. நான் பாருங்க வேலையை விட்டு தான் வரேன், வேலை இல்லாத வரல, கரெக்டா வேலையை அந்த வேலையை வந்து முன்னாடியே செஞ்சுட்டு எப்படியாவது முடிச்சுட்டு வந்துடுவேன். என் தம்பிக்கு ஆப்ரேஷன் 3 நாள் முன்னாடி ஆப்ரேஷன்ல இருந்து ஓடி வந்தேன் 21 தாண்டி. அவனுக்கு தூங்கல, நைட்டெல்லாம் தூங்காத, குளிக்கல. அப்போ கூட அங்கேயே இருந்தேன். அவனை ஆப்ரேஷன் தேட்டர் உள்ள அமுச்சு விட்டுட்டு நான் வந்து எடுத்துட்டு திரும்பி போனேன். தொடர்ந்து அவங்க நேற்று தான் வீட்டுக்கு போனாங்க, அவங்களுக்கு மூக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதனால அவங்க துபாயில இருந்து வந்ததால எதுவுமே தெரியல, நான் கூடயே இருந்து அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கொடுத்துன்னு எல்லாம் செஞ்சுக்கினேன். நைட்டும் அவங்களுக்கு நைட்ல வந்து தூக்கம் வராது, எந்திரிச்சு. அதனால அதுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான் சொன்னேன் நான் ரொம்ப ஆக்டிவா இருக்கேன். நீங்களும் அதே மாதிரி இருக்கணும்னா நீங்க கரெக்டா தினம் வாங்க. உங்களுக்கு முடிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க. இந்த சுறுசுறுப்பு இங்க வரதுக்கு முன்னாடி இல்லையா? ரொம்ப டல் ஆயிட்டேன் கொஞ்சம். எனக்கு அந்த வலினால என்னன்னா சோர்வாயிட்டேன். அதனால இப்போ வந்து நல்லா ஆக்டிவா இருக்கேன். நான் போகும்போது வரும்போதெல்லாம் கூட எல்லாத்தையும் சொல்றேன், நீங்க போங்க, காலையில போங்க, நிறைய போங்க, யாரா இருந்தாலும் என்னம்மா உங்களுக்கு இப்போ சரி, எனக்கு சரியா இருந்தா தான் இவ்வளவு ஆக்டிவா பேசுறேன்ற. அதனால நீங்க எல்லாரும் வாங்க, கண்டிப்பா இந்த கடைசி எடுத்துக்கங்க. என்ன சொல்றது, நான் வந்து எனக்கு ரொம்ப சொன்னாங்க இந்த திரைப்படம் எடுங்க, ஆனா எல்லாமே கரெக்டா நடந்துச்சு எல்லா விஷயங்களும். அதனால உங்களுக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். தினமும் வாங்க, செராக்கர் வந்தீங்கன்னா உங்க உடம்பு நல்லாம நீங்க வெளியில போய் செராக்கரை போய் பாருங்க, அங்க இருந்தீங்கன்னா நல்ல ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவீங்க. ஏன்னா இப்போ உடல் அளவுல நிறைய பேர் வெளியே வந்து பணத்தை செலவு பண்றாங்க, மாத்திரையை நிறைய சாப்பிட்டு உடம்பை பலவீனப்படுத்திக்கிறாங்க. அதுக்கும் இந்த தெரப்பிக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான வேறுபாடு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? மெடிசன்ஸ்க்கும் இப்ப நம்ம தெரப்பிக்கும் நல்ல இது நல்லா இருக்கு. நீங்க மாத்திரை எடுத்துட்டு அதுவும் ஒரு சைடு எஃபெக்ட் மாதிரி தானே, இது அது மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் 2 days தான் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மல் இருக்கு. ஃப்ரீயா இது உடம்புல அப்படியே நல்லா இருக்கு. ஆமா, நான் மாத்திரை அவ்வளோ எடுக்கிறது. தேங்க்யூ ஸோ மச். நன்றி 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 நன்றி.